ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஆஹ், ஆனந்த்ராஜ் ஐயா இருக்கிறீங்களா? ஆனந்த்ராஜ் ஐயா. ஓகே, பாஸ்டர் கருணாகரன் நீங்கள் ஜம்ப் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர் ஜோமணியன். எங்களை கிருபையா நேசித்து வழி நடத்துகிற சர்வ வல்லவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு புதிய நாளை எங்களுடைய ஆயுசு நாட்களில் கூட்டி தந்து, இந்த நாளிலும் அந்த நாட்களை நாங்கள் வீணாய் கழிக்காதபடிக்கு உமது வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் கிருபையின் மூலியமாய் எங்களை இந்த பாடத்திற்கு கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. கர்த்தர் இந்த கூகுள் மீட் பாடத்தை ஆசீர்வதித்து தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை ஞானமாய் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட முடிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஆசிரியரை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த அந்த ஞானத்தை ஆண்டவரே இங்கே பயன்படுத்தி தேவையான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை முன்னின்று நடத்தின SIBBCக்காகவும் பாஸ்டர் அலெக்ஸ்க்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஒரு சமூகத்திற்கு வருகிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே வர வேண்டும் என்று இருக்கிற சகோதர சகோதரிகளை சீக்கிரத்தில் நீர் கொண்டு வரும். இந்த 1.5 மணி நேரம் இணைய சேவையில் எந்த ஒரு இடையூறும் தடங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தலைமையேற்று நடத்தி தரும்படியாய் உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் சார் ஜேம்ஸ் அவர்கள் இன்றைய நாள் வகுப்பை துவங்குவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அந்த அசைன்மெண்டை பற்றி ஒரு சில காரியங்கள். போன வாரம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, அந்த முழு வேதாகமத்தையும் 6ஆக பிரித்து அதை ஒரு கதை வடிவில் நீங்க சொல்லணும், சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். ஒரு 10, 12, 13 பேர்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீதி உள்ளவர்கள் அவர்களுடைய நிலை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் நீங்க ஒருவேளை லேட்டாக அனுப்புனா கூட, கண்டிப்பாக தாமதமாக அனுப்பினால் கண்டிப்பாக அந்த கிரேட் வந்து மிகவும் பெரிதாக பாதிக்கப்படும். அப்படி ஒருவேளை நீங்க லேட்டா அனுப்புனா கூட குரூப்ல தான் அனுப்புங்க. ஏதோ எக்ஸப்ஷன், அதாவது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா மட்டும் எனக்கு இமெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. ஒருவேளை கஷ்டமா இருந்தா, இல்லைன்னா குரூப்ல அனுப்புங்க. அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால உங்களுக்கு அனுப்பவே கஷ்டமா இருக்கு, அப்லோட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க எனக்கு இமெயில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குரூப்ல நீங்க அனுப்புங்க. அதே நேரத்தில் நீங்க லேட்டா அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரேட் வந்து மிகவும் பெரிதாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய லேட்டாக அனுப்பிச்சிட்டு நீங்கள் கிரேடை பார்த்தோன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு காரியம், எக்ஸாம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸில் இருந்து மட்டும்தான் கிரேட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் லேட்டாக அனுப்பிச்சிட்டு நீங்கள் கிரேடை எதிர்பார்த்தால் அது வந்து உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது போன வாரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, கலாச்சார கலவை, சின்க்ரட்டிசம் அப்படிங்கிறத குறித்து அருமையான கேள்வி வந்து சகோதரர் கேட்டிருந்தார். அது நம் அனைவருடைய பிரயோஜனத்திற்காக இருக்கும் என்று நான் வந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, பொங்கல் கொண்டாடலாமா, அது கொண்டாடுறதுனால நமக்கு ஏதாவது பலனா, தவறா சரியா? பொங்கல் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல், அதுபோல் கேரளாவில் ஓணம், இப்படி ஈவன் கர்நாடகா, ஆந்திராவில் சங்கராந்தி இப்படின்னு சொல்லி பல மாநிலங்களில், இந்தியாவில் மட்டும் இல்லை பல உலக நாடுகளில் பல இடங்களில் வந்து பல பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பண்டிகைகள் வந்து மதம் சார்ந்தது அல்ல,
அது வந்து கலாச்சாரம் சார்ந்தது. அதனால யார் வேணாலும் மத பாகுபாடின்றி யார் வேணாலும் கொண்டாடலாம், அதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பல பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதை விட வேதத்தை நாம் தீவிரமாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லாருமே வேதத்தை வந்து தீவிரமாக பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. ஆனால் நாம் அனைவரும், நீங்க ஒருவேளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நாம் அனைவருமே வேதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள். காரணம் என்ன? ஏன் வேதத்தை தீவிரமாக நாம் பின்பற்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சடங்காச்சாரமாக இல்லை, தேவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக. நம்மை படைத்த நம்முடைய தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனுக்காக, அதாவது அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாம் என்ன செய்யறோம்? இந்த வேதத்தை தீவிரமாக பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்போ தேவன் மீது நமக்கு அளவற்ற அன்பு இருக்கிறபடினால நாம வேதத்தை தீவிரமாக பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறோம். சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவர்களை போல அல்லாம, ஏதோ ஒரு பெயருக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்லாம, வேதத்தை தீவிரமாக பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக நாம இருக்கிறபடினால இந்த கேள்வி வந்து நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான கேள்வி. பொங்கல், அதுபோல வேறு எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி, அதை நாம கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ஒரு பண்டிகை மதச்சார்புள்ள பண்டிகையாக இருக்கும் என்றால், மதச்சார்புள்ள பண்டிகை அப்படின்னா, அதாவது அது எந்த விதத்திலாவது நம்மை விக்கிரக ஆராதனைக்கோ அல்லது தவறான ஒரு வழிபாட்டிற்கோ அல்லது வேதத்தில் உள்ள எந்த ஒரு வசனத்திற்கு எதிராகவோ இருந்தாலும், அல்லது நம்முடைய சாட்சியை குலைப்பதாக இருந்தாலும், அது ரொம்ப முக்கியம். நாம எப்பொழுதுமே வந்து எதை பார்க்கிறோம் அப்படின்னா, நாம இதை கொண்டாடுறதுனால தப்பா இல்லையா, அதை மட்டும் தான் யோசிக்கிறோம். ஆனா நாம நமக்காக மட்டும் வாழல, அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம மற்றவர்களுக்காகவும் வாழ்றோம். இந்த உலகத்துல நமக்காக மட்டும் நாம வாழல, சக கிறிஸ்தவர்களாகிய மற்றவர்களுக்காக வாழ்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுய லாபத்திற்கான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதை புரிந்தவர்களாக நாம் வாழ்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பதே பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. தேவனுக்காக வாழ்வது என்பது என்ன? பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ நாம ஒரு காரியத்தை செய்கிறதுனால அதனால நம்முடைய சாட்சி பாதிக்கப்படுமா இல்லையா? நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுனால நம்முடைய விசுவாசத்தில் பலவீனமான சகோதரர்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா? இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரே ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு, சரி நான் வந்து கொண்டாடலாம் அல்லது கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வருவதை விட, எல்லா கோணங்களிலும் ஒரு காரியத்தை சிந்தித்து, உண்மையிலேயே இது யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்கிறது? நீங்கள் எதை செய்தாலும், அவர் என்ன சொல்றாரு பவுல்? புசித்தாலும் குடித்தாலும் அப்படிங்கிறார். ஏன் அதை அந்த 2 காரியங்களை அவர் உதாரணமாக பயன்படுத்துறாரு? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அந்த 1 கொரிந்தியர் 10 நீங்க முழுவதுமாக படித்து அந்த 8 நீங்க படிச்சீங்கன்னா, 8, 9, 10, 11 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, அங்க பவுல் பேசக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் செய்கிற ஒரு காரியம், நாம அதாவது சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு காரியமானது பிறருக்கு எந்த விதத்திலும் இடரலை கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? அதாவது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து நமக்கே நன்மை பயக்கும், நன்மையை கொடுக்கும். ஆனா நமக்கு மட்டும் ஒரு காரியம் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியாது? அதை செய்ய முடியாது. அது பிறருக்கும் ஏதாவது நன்மையை கொண்டு வருமா அல்லது பிறருக்கு ஏதாவது ஒரு இடரலை கொண்டு வருமா, அதையும் சிந்தித்து தான் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகையினாலதான் பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள்
குடித்தாலும் எதை செய்தாலும், எதை நீங்க நிரப்பிக்கலாம், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகத்துல உயிர் வாழ்றதே தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. நாம் இந்த உலகத்துல மூச்சு விடுறதாக இருந்தாலும் சரி, உயிர் வாழ்றதாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் அது தேவனுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பவுல் என்ன சொன்னாரு? கலாத்தியர் 2 20வது வசனத்துல, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த ஒரே ஒரு வாக்கியத்துல நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சிருது. அவர் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கை அங்க முடிஞ்சிருது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னா, நம்முடைய வாழ்க்கை சிலுவையில அறையப்பட்டுருச்சுன்னா நாம யாருடைய வாழ்க்கையை வாழ போறோம்? நம்முடைய ரட்சிப்புக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ போறோம். நல்லா யோசிங்க. நமக்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்களை செய்ய முடியும். பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தகுதியுண்டு இருந்தாலும் நான் யோசித்துதான் செய்யணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது அப்படிங்கிறார். சோ ஆகினால இது நம்முடைய கொண்டாட்டத்திற்கும் பொருந்தும். அது பொங்கல் பண்டிகை கொண்டாடினாலும் சரி, அல்லது ஒரு பிறந்த நாளை நீங்க கொண்டாடினாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நாம இது உண்மையிலேயே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அல்லது எனக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொண்டு வருமா அப்படிங்கிறத யோசித்து நாம செய்யணும். இப்போ யோசித்து பாருங்க. நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். பொங்கல் பண்டிகையை உண்மையிலேயே இது ஒரு சிலர் தமிழர் திருநாளாக அவங்க கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் மதத்தை கலக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களிடத்துல என்னுடைய கேள்வி, நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? இப்போ நீங்க ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாட போறீங்க, கிறிஸ்தவர்களாக கொண்டாட போறீங்கன்னா நீங்களே யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா எப்படி கொண்டாடுவீங்க? தமிழர்களாக நீங்க கொண்டாடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மற்றவர்கள் மற்ற விசுவாசத்திற்கு, அதாவது அவிசுவாசிகளோடையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? கொண்டாட போறீங்க. அப்ப அவிசுவாசிகளோடு தமிழர்களாக நீங்க கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாடுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். எப்படி கொண்டாட முடியும்? எப்படி நீங்க பிராக்டிக்கலா என்ன அவங்களுக்கு அவிசுவாசிகள் கொண்டாடும் பொழுது அவர்கள் எந்தவித ஒரு மதத்தையும் சாராமல் அவங்க கொண்டாட மாட்டாங்க, இல்லைங்களா? அதாவது நீங்க இந்த பொங்கல் பண்டிகை அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த ஹிஸ்டரியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் படைக்கிறாங்க இல்லையா? அப்படி படைக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு கடவுளுக்கு தான் படைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சூரிய கடவுளுக்கு அதையெல்லாம் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏதோ ஒரு கடவுளுக்கு தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் படைக்கிறார்கள். அதுதான் அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டாக வந்த பழக்கம். சரிங்களா? அப்போ தமிழர் திருநாளாக நீங்க அவிசுவாசிகளோடு போய் கொண்டாடினீங்கன்னா எப்படி கொண்டாடுவீங்க? சரி, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்கன்னு வைங்களேன். சரி, நான் போய் அவிசுவாசிகளோடு கொண்டாடல, என்னுடைய வீட்டுல நான் கொண்டாட போறேன். பொங்கல் திருநாளை நான் தமிழர் திருநாளாக நான் வீட்டிலேயே கொண்டாட போறேன் அப்படின்னா எப்படி கொண்டாடுவீங்க? என்ன செய்வீங்க? போய் ஆண்டவரே இந்த திருநாளுக்காக, இந்த தமிழர் திருநாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்க? எல்லாருக்காகவும் நன்றி செலுத்த போறீங்களா? எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த போறீங்களா? சரி, ஓகே, அதுல எந்த தவறு இருக்காது. அது யாருக்குமே பாதகத்தை கொண்டு வராது. எப்படி நீங்க இதை கொண்டாட போகிறீர்கள் அதுலதான் விஷயமே இருக்கு. வீட்டுல தனியாக குடும்பமாக என்ன செய்ய போறீங்க? அல்லது ஒருவேளை அவிசுவாசிகளும் அந்த கொண்டாட்டத்துக்கு வர்றாங்கன்னா அங்க என்ன நடக்க போகுது? ஏதாவது ஒரு விதத்துல நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வேத வசனத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு காரியமோ அந்த கொண்டாட்டத்துல, அல்லது விக்கிரக ஆராதனைக்கு நேராகவோ ஏதோ ஒரு விதத்துல இருந்தாலும் சரிதான், விக்கிரக ஆராதனைக்கு நேராகவோ அந்த கொண்டாட்டமானது உங்களை கொண்டு போகும் என்றால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தவறே கிடையாது. ஒரு அறுவடையின் பண்டிகை,
அல்லது ஒரு தமிழர் திருநாளாக நீங்க எந்தவித மதச்சார்பற்ற ஒரு பண்டிகையாக இதை கொண்டாடினாலும் கூட நீங்க எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்கன்னா அது தவறு இல்லை. வீட்டுல இருந்து நீங்க நன்றி செலுத்த போறீங்க. ஆனா அங்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தமிழர் திருநாளாக நீங்க கொண்டாட போறீங்க அப்படின்னா அங்க என்ன ஆக போகுது? தமிழர்களாக கூடும்பொழுது அங்க அவிசுவாசி இருப்பாங்க, விசுவாசி இருப்பாங்க. அங்க நீங்க எப்படி அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்க போறீங்க? எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க எப்படி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட போறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே தேவன் அதற்கு தகுந்த ஞானத்தை தந்திருந்தா நீங்க தைரியமா கொண்டாடலாம். ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நீங்கள் இகழ்ச்சியை கொண்டு வருவீர்கள் என்றால் நீங்கள் இதிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப நன்றி. அல்லது வேற எத்தனையோ விதமாக கொண்டாடலாம். என்ன செய்யலாம்? வீட்டுல சாப்பாடு செஞ்சு ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு போய் என்ன செய்யலாம்? அந்த நாள்ல கொடுத்துட்டு ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொண்டு நீங்க வரலாம். அப்போ எப்படி கொண்டாடுகிறோம் என்பது முக்கியம். இது வந்து பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸுக்கும் பொருந்தும். கிறிஸ்துமஸ் கூட எப்படி நாம கொண்டாடுகிறோம்? ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நீங்க கொண்டாடக்கூடாதும்பாங்க, ஒரு சிலவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம்பாங்க. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய கொண்டாட்டத்தின் மூலமாக அது பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறதா, அல்லது ஆண்டவருடைய நாமமானது தூசிக்கப்படுகிறதா? நீங்க எதையாவது ஒண்ணா செய்வீங்க கண்டிப்பாக. ஒண்ணு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொடுப்பீங்க அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக, அல்லது ஆண்டவருடைய நாமமானது அங்க தூசிக்கப்படும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா, நான் வந்து இந்த பண்டிகை கொண்டாட்டத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நான் என்ன செய்வேன்? உழைப்பேன், அல்லது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் செய்வேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ், உறுதி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஞானத்துடன் ஆண்டவருடைய கிருபையை பெற்று கொண்டாடுவதிலே தவறு கிடையாது. ஆனால் ஒரு பொங்கல் பண்டிகை போல ஒரு பொதுவான பண்டிகையை நீங்கள் கொண்டாடும் பொழுது மிகவும் ஞானத்துடன் செயல்படுவது முக்கியம். ஏன்னா ரொம்ப ஈஸியா நாம என்ன செஞ்சிடலாம்? விழுந்து போயிடலாம். உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். பவுல் என்ன சொல்றாரு? ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஒருவன் தன்னை, நீங்க பைபிள் எடுக்க வேண்டாம், நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒருவன் அதாவது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணினால் அவன் விழாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன். ஞாபகம் இருக்கா? இல்லையா? ஒருவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணினால் விழாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏன் பவுல் இதை சொன்னார் தெரியுமா? குருந்திய விசுவாசிகள் கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கைக்குள்ளாக, பழைய கொண்டாட்டத்திற்குள்ளாக அவர்களும் இப்படி போவதற்கு அவர்களுக்கு சோதனை வந்துச்சு. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க? நடு ரோட்ல சேஃபா நடந்து போங்க. ஓரத்துல ரோட் ஓரத்துல நீங்க நடந்து போறீங்க, அந்த ரோட் ஓரத்துல குழி இருக்கு, அந்த குழியில நீங்க விழமாட்டீங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? அந்த ரோட் ஓரத்துல நீங்க உங்களுடைய பெருமையினால நீங்க என்ன செய்யறீங்க? ஓவர் கான்பிடன்ஸ்னால நீங்க நடந்து போறீங்க. ஆகையினால நீங்க விழாமல் இருக்க நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ நம்முடைய கான்டெக்ஸ்டும் இந்த கொரிந்து சபை விசுவாசிகளுடைய கான்டெக்ஸ்டும் கிட்டத்தட்ட சேம். சரிங்களா? ஆகையினால நான் உங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அடுத்து 2வது, இதனால் இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக பிறருக்கு என்ன நன்மை? எனக்குங்கிறத விட பிறருக்கு. அடுத்துதான் நமக்கு கடைசியாக எனக்கு. சரிங்களா? நமக்கு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காரணம் என்ன? பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்காக ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 விஷயம். ஒண்ணு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக, 2வது நம்முடைய வாழ்க்கை பிறருக்காக. இந்த 2ஐயும் சரியா செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுவே சரியாயிரும். அப்போ ஆண்டவருக்காக வாழணும், பிறருக்காக வாழணும். எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, பிறருடைய நன்மைக்காக செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சரியாயிரும். ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நம்மை நோக்கியே நாம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாகும், இதையே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய மகிமையை நாம ஃபோக்கஸ் பண்றது கிடையாது.
எவ்வளவோ காரியங்கள் செய்யறோம் இல்லையா? அதுல ஆண்டவருடைய நாமமானது மகிமைப்படுதா? பிறருக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? அதை வந்து நாம நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறது இல்லை. சரிங்களா? நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 6 14-17. இந்த வசனத்துல பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு செப்பரேஷன், ஒரு அவிசுவாசிகளும் விசுவாசிகளுக்கும் உள்ள அந்த பிரிவை பத்தி எழுதுறாரு. சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கவனமா இருக்க சொல்றாரு. அவ்வளவுதான். நீங்க அதை செய்யாதீங்க இது செய்யாதீங்கன்னு சொல்றதை விட அவர் கவனமாக இருக்க சொல்றாரு. எதையுமே கவனம். இப்ப நான் உங்களுக்கு வந்து நீங்க கொண்டாடுங்க கொண்டாடல அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, ஞானமாக நடக்க வேண்டும். எல்லா காரியங்கள்லையும் ஞானமாக நடந்து கொள்வது நமக்கு நல்லது. ஏன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. நீங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன சொல்லலாம், இது தமிழர் பண்டிகை தானே, நான் கொண்டாடலாம், ரைட். ஆனால் இது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா, பிறருக்கு நன்மையை கொண்டு வருமா, அல்லது ஏதாவது இடர்ல ஏதோ ஒரு வழியில கொண்டு வரும்? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து உண்மையிலேயே உங்களுக்கு உறுதி இருக்கும்னா நீங்க என்ன செய்யலாம், நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில நீங்க அதை செய்யுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து வேதத்துல நமக்கு சொல்லப்படாத காரியங்கள். அதாவது இதெல்லாம் வந்து மற்ற பிற வசனங்களின் அடிப்படையில ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அப்போ இந்த பிற வசனங்களின் அடிப்படையில நாம் ஒரு தீர்மானத்திற்கு வரும் பொழுது தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஞானமாக எதை செய்தாலும் நாம் என்ன செய்யணும், ஞானமாக நாம செய்ய வேண்டும். சரிங்களா? யாருக்குமே எந்த ஒரு இடைஞ்சல், நம்மளால யாருக்காவது அதாவது ஒரு ஒரு இடையூறு அல்லது ஒரு தடங்கள் வந்துடக்கூடாது. சரிங்களா? சரி. அப்போ நீங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற விஷயத்துல நீங்க எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். எப்படி கொண்டாடுனா யாருக்கும் எந்த இடரலும் வராது. ஏன்னா நம்முடைய போக்கஸ் வந்து நம்முடைய கொண்டாட்டத்திலே போயிடக்கூடாது. நம்முடைய கொண்டாட்டம் தான் முக்கியம். அதாவது நான் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஐயோ நம்ம இது வந்து செக்குலர் ஃபெஸ்டிவல் தானே, ஏன் இத செக்குலர் ஃபெஸ்டிவல், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த செக்குலர் ஃபெஸ்டிவலை நீங்க கொண்டாடும் பொழுது நான் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, கவனமாக இருங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க கொண்டாட வேண்டாம்னு சொல்லி நான் எதையுமே சொல்லலைங்க. கவனமாக இருக்கு. ஏன்னா நாம ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் நாம எதையுமே கவனமாக செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. சோ ஆகையினால கவனமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில எந்த ஒரு கொண்டாட்டத்தின் போது எங்கேயுமே நீங்க வழி மாறி போகாதபடிக்கு கவனமாக ஞானமாக உங்களால கொண்டாட முடியுமா, கொண்டாடுங்க. அதே நேரத்துல நீங்க பிராக்டிக்கலா இது எப்படி ஒத்து வரும்னு பாத்துக்கோ. உங்களுக்கு எப்படி நடைமுறையில இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்க பேக்ரவுண்ட், எல்லா பண்டிகையினுடைய பேக்ரவுண்டை நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு வகையில அது ஒரு மதத்தினுடைய ஒரு பின்னணி இருக்கும், ஏதோ ஒரு வகையில. ஏன்னா நம்முடைய தமிழர்களுக்கும் நீங்க ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் ஒரு காலத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ ஆனா நம்முடைய வேதம் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம் வசனங்களை நீங்க இப்போ எடுக்க வேண்டாம். எதுவுமே நான் எடுக்க சொன்ன மட்டும் எடுத்தா போதும், நீங்க கவனிச்சா போதும், உங்களுக்கு தெரியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் புறஜாதிகளை பத்தி எழுதுறாரு. புறஜாதிகள்லாம் யாரு? நம்ம எல்லாருமே இல்லையா? நம்ம எல்லாருமே புறஜாதிகள். நம்முடைய மூதாதையர்கள் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? தேவன் சிருஷ்டித்தவற்றை வணங்கி கொண்டிருந்தோம். சரிங்களா? தேவன் வந்து நம்மகிட்ட சொல்லல, நீங்க வந்து இதெல்லாம் வணங்குங்கன்னு சொல்லி சொல்லல. ஆனால் நம்முடைய சிந்தனைகளினாலே நாம் என்ன செஞ்சோம்? வீணரானோம். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. நம்முடைய சிந்தனை, அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்களுடைய சிந்தனையினாலே வீணராகி அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவன் சிருஷ்டித்தவற்றை அவர்கள் கடவுளாக நம்பி வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். சோ ஆகையினால உலகத்துல எந்த ஒரு குரூப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு
பேக்ரவுண்ட்ல அவர்களுக்கு விக்கிரக ஆராதனை இருந்துச்சு, ஏதோ ஒரு விதத்துல. சரிங்களா? அப்போ நீங்க ரொம்ப கவனமாக, எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, கவனத்துடன் நாம அதை அணுகுவது மிகவும் முக்கியமான காரியம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன். அவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஃபர்ஸ்ட். மற்றது எல்லாமே செகண்டரி. நாமே செகண்டரி. நல்லா யோசிங்க. நமக்கு நம்மளே ரெண்டாவது தான், தேவன் தான் ஃபர்ஸ்ட். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த முதல் இடத்துக்கு வர முடியாது. தேவன் தான் ஃபர்ஸ்ட். தேவனுடைய நாம மகிமைக்கு இடையூறாக எந்த நம்மளே வந்தாலும் கூட அது தவறு. ஸோ அதனால கவனமாக நீங்கள் அதை செய்யும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? ஒருவேளை நான் சரியான பதில் உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம், என்னால் முடிஞ்சவரை நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது கேள்வி, நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம், வெக்கப்படாம கேட்கலாம். நான் சொன்னது பெஸ்ட் ஆன்சர் கிடையாது, சரிங்களா? ஒருவேளை என்னை விட வேற ஆசிரியர்கள் இன்னும் பெஸ்ட் ஆன்சர் அவங்களுக்கு இருக்கலாம். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட், நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதனால கவனிச்சுக்கோங்க, வரலாற்றுல சின்கிரட்டிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்முடைய மிஷனரிகள்லாம் ரொம்ப எதிர்த்து போராடிய ஒரு காரியம் தான் அந்த சின்கிரட்டிசம். ஏன்னா மக்கள் வந்து என்ன செய்ய, அந்த கலாச்சாரத்தோட ஒன்றி போயிட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, எல்லா கலாச்சாரத்திலையும் நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லா கலாச்சாரத்திலையும் நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு, சரிங்களா? எந்த ஒரு கலாச்சாரமும் உலகத்துல வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. எந்த கலாச்சாரமும் உலகத்துல பெர்ஃபெக்ட் கிடையாது. அதாவது பெர்ஃபெக்ட் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக பெர்ஃபெக்ட் கிடையாது, சரிங்களா? ஏதோ ஒரு குறைகள் நிறைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்முடைய கலாச்சாரத்துல நிறைய நிறைகள் இருக்கு. ஏதாவது குறைகள் இருக்குன்னா நாம என்ன செஞ்சலாம், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம, அதாவது வேதம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். பைபிள் தான் நமக்கு தராசு. அதுதான் எதை சரி தவறு என்பதை நிர்ணயிக்கக்கூடியது நம்முடைய பைபிள். ஸோ பைபிள் அடிப்படையில எல்லாத்தையுமே நீங்க நிதானித்து பார்த்து நாம வந்து ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது. எதன் அடிப்படையில் அப்படின்னா வேதத்தின் அடிப்படை. ஐயா ரைட். சொல்லுங்க. ஐயா, நீங்க சொன்னபடி பாக்குறப்ப ஒரு வசனம் சொல்லணும்னு தோணுது. தீத்து 1:13 வசனம். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல். சோ இது வந்து பாக்குறப்ப மனுஷரோட கட்டுக்கதைகள் எதுவுமே நமக்கு தேவையில்லை, அந்த எந்த கட்டுக்கதைகளுக்கும் நம்ம செவி கொடுக்க தேவையில்லை. ஆமா, அதாவது ஓகே, நான் சொல்லக்கூடியது இப்போ நீங்க சொன்ன காரியத்தை அப்படி நான் என்ன பண்றேன்னா பொங்கல் பண்டிகையோட ஒப்பிட்டு பாக்குறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து நீங்க கொண்டாட வேணாம்னு சொல்லல. ஏன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு செக்குலர் ஃபெஸ்டிவல். அப்படின்னா ஒரு மத சார்பற்ற ஒரு தமிழர் திருநாளாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இதை வேதத்தின் அடிப்படையில அல்லது வேதத்திற்கு புறம்பாய் இருக்கும்படி, அதாவது வேதத்திற்கு எதிராக இல்லாதபடிக்கு உங்களால் கொண்டாட முடியும் அப்படின்னா கொண்டாடணும், வேதத்திற்கு புறம்பாய் இல்லாதபடிக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். இப்போ பிரதர் ஜீசஸ் ஜான்சன் என்ன சொல்லுவாரு, சரி நாம இது வந்து ஒருவேளை இது வந்து நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி விடலாம். ஒருவேளை இன்னொரு பிரதர் என்ன சொல்லுவாரு, நம்ம கருணாகரன் என்ன சொல்லுவாரு, இல்ல இது வந்து நம்ம என்ன செய்யலாம், தப்பு கிடையாது, இது வந்து தமிழர் திருநாள். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும், சரிங்களா? ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இது இது வந்து இட் இஸ் டிபேட்டபிள். இது வந்து ஒரு வாதிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது நாம வந்து என்ன செய்யலாம், இதை வந்து டிபேட் பண்ணலாம் இதை. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும் பொழுது நாம ஏற்கனவே நமக்கு வெளியாக்கப்பட்ட சத்தியங்கள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில நாம என்ன செய்யணும், இந்த காரியத்தை அப்ரோச் பண்ணணும். இப்போ அதற்காக தான் நான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப அந்த வசனங்கள் படி நாம பார்க்கும் பொழுது இதை எப்படி கொண்டாடினால் நமக்கு சரியாக இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு இதை எந்த வித ஒரு இடரலும் இல்லாமல், தேவனுடைய நாம மகிமைக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் உங்களால கொண்டாட முடியும். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல இருந்துகிட்டு சரி நான் வந்து என்ன செய்ய போறேன், பொங்கல் பண்டிகை இன்னைக்கு
எங்களுடைய குடும்பத்தாரோட கூட நான் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல போறேன் இப்படின்னு ஒருத்தர் சொன்னா நாம அது தப்புன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து இல்ல நான் என்ன செய்ய போறேன், அவிசுவாசிகள் மத்தியில போய் அவர்கள் செய்கிற காரியங்கள்ல நானும் போய் என்ன செய்ய போறேன், ஈடுபட்டு நான் வந்து பங்கு பெற போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வேதத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்குதா அல்லது வேதத்திற்கு எதிராக இருக்குதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிகளோடு எதை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது அவிசுவாசிகளோடு சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. அவிசுவாசிகளோடு சேரும் பொழுது நீங்க எப்படி இந்த தமிழர் திருநாளை கொண்டாடுறீங்க அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா எனக்கு நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லி சொன்னாதான் அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும். நீங்க பொதுவாக நாங்க தமிழர் திருநாளாக இதை கொண்டாடுறோம் அப்படின்னா என்னால சொல்ல முடியல. ஏன்னா எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவீங்க இல்லையா? சோ எப்படி நீங்க கொண்டாட போறீங்க அதை பொறுத்துதான் இது சரியா தவறா என்பதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். சோ பொதுவாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மிகவும் கவனமாக மிகவும் ஞானத்துடன் இது தேவனுடைய நாம மகிமைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா, பிறருக்கு ஏதோ ஒரு விதத்துல இது ஆவிக்குரிய நன்மையை தருமா? சரிங்களா? ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, சரீர பிரகாரமான ஒரு நன்மையை தந்து ஆவிக்குரிய ரீதியில ஒரு 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 தீமையை தரும் என்றால் நாம அதை செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வந்து சரீர பிரகாரமான நன்மையை மட்டும் தருதான் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அது ஆவிக்குரிய ரீதியில ஏதாவது ஒரு தீமையை செய்தால் அது சரீர நன்மையை விட கெடுதலான காரியம். சரிங்களா? எப்போதும் கவனிச்சுக்கோங்க, ஒரு ஆவிக்குரிய தீமை என்பது சரீர பிரகாரமான நன்மையை விட மோசமான காரியம். சரிங்களா? எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியம் என்பது மேல இருக்கும், சரீர பிரகாரமான ஒரு காரியம் என்பது கீழே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய தீமையை செய்துவிட்டு நீங்க சரீர பிரகாரமான நன்மையை செய்யலாம்னு சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு வந்து சரியான ஒரு காரியமாக இருக்காது. சோ அதனாலதான் கவனமாக ஞானத்துடன் இதை செய்ய உங்களுக்கு உறுதியான மனம் இருந்தால் நீங்க செய்யலாம். சரிங்களா? இது வந்து தனிப்பட்ட ரீதியிலானது. இட் இஸ் அ பர்சனல். சரிங்களா? நாம வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இதை எல்லாரும் நீங்க கொண்டாடுங்க கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, இது வந்து ஒருவேளை இது இஃப் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி செக்குலர் செலிப்ரேஷன் அல்லது இது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு பண்டிகையாக இருக்கும் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ரொம்ப கவனமாக, ஒருவேளை அவிசுவாசிகளும் அதுல இன்வால்வ் ஆகுறாங்கன்னா மிகவும் கவனமாக என்ன செய்வேன் அதை கொண்டாடும். ஆனா எனக்கு என்ன உள்ள பிரச்சனை தெரியுமா, இது உண்மையிலேயே இது செக்குலர் ஃபெஸ்டிவலா அல்லது ஏதாவது மதச்சார்புள்ள காரியங்கள் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது எனக்கு. ஸோ அதனால நான் வந்து இதுல இந்த விஷயத்துல கவனமா இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் நீங்க யோசித்து ஒரு காரியத்துக்கு நீங்க ஒரு தீர்மானத்திற்கு என்ன செய்யலாம், வரலாம். இது பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் பொருந்தாது, இது கிறிஸ்துமஸுக்கும் பொருந்தும், ஈஸ்டருக்கும் பொருந்தும், எல்லா பண்டிகைக்கும் பொருந்தும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவர்கள் தான் வந்து நிறைய பிரச்சனை பண்றாங்க. ஸோ அது நமக்கே தெரியும். ஸோ அதனால இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம், அதில் தீர்மானம் எடுப்பது நீங்க தான். சரி, வேற ஏதாவது கேள்வி சம்பந்தமா இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள், ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக அது அமையும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் ஓனர் மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கிட்ட நிறைய நான் பிலீவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த நாள் பொங்கல் செலிப்ரேஷனா வைக்காம அது நம்ம ஒரு மைண்டாவே வச்சுக்காம அந்த நாளை அவங்க பாணிக்கு அது வந்து பொங்கல், ஆனா நம்ம பாணிக்கு அது ஒரு சுவிசேஷ கூட்டம். சோ சுவிசேஷ கூட்டமா வச்சு அவங்களுக்கு கடைசியில ஒரு பொங்கல் மட்டும் போட்டு அனுப்பிட்டா இது வந்து நம்ம அது கொண்டாடின மாதிரி இருக்காது. அதை வச்சு நம்ம வந்து அவனோட சுவிசேஷத்தை சொன்ன மாதிரியும் இருக்கும் ஒரு சைடு. பட் அதை நம்ம கொண்டாட போறது இல்லை, அதை கொண்டாடணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. கொண்டாட போறதுனால நமக்கு எந்த சந்தோஷமும் வரும். நான் என்ன சொல்லுவேன்னா, கொண்டாடினா கூட தப்பு கிடையாது, ஆனா எப்படி கொண்டாட போறீங்க அதான் விஷயம்.
கொண்டாடுறது கூட தவறு கிடையாது. நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க பிரியாணி போடுறீங்களா, அது கூட தப்பு கிடையாது. உங்களுக்கு பதிலாக பிரியாணி கொடுங்க, இல்லைன்னா ஓனரா இருக்கிறதுனால ஆளுக்கு போனஸ் கொடுங்க, எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் அதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட், வேற விசுவாசத்தில் உள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் உள்ள வராதபடிக்கு நீங்க பார்த்துக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். சரிங்களா? அவ்வளவுதான். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த தேவனுடைய நாம மகிமைக்கு எந்த குலைச்சலும் வராம இருக்கணும். அதே நேரத்துல வேதத்திற்கு புறம்பாக எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த விதத்தில் நீங்க கொண்டாடுறீங்களா, இப்ப நீங்க பிரியாணி போடுறீங்க, அதை கூட நீங்க என்ன செய்யலாம், கொண்டாட்டம் சொல்லலாம். சரிங்களா? சோ அதனால கொண்டாட்டம் என்பது என்ன, எப்படி என்பதை நாம தான் தீர்மானிக்கிறோம். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கலாம்? சார் அப்போனா நீங்க சொல்றத பார்த்தா விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது அப்படிதானங்களா சார்? வேற ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடுற விஷயமா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதான் ஆமா. அதாவது இப்போ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு அவரு, நீங்க எடுக்க வேண்டாம், அப்புறம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, அதாவது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது அப்படிங்கிறார். ஆண்டவருக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம், எந்த இடத்துல கோடு போடுறோம் அப்படிங்கறத நாம தான் தீர்மானிக்கணும். இப்போ அவிசுவாசிகள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை இல்லையா? அவிசுவாசிகள் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்லலை. அவிசுவாசிகள் வீட்டுல போய் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி சொல்லலை இல்லையா? அப்படிலாம் சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு நம்முடைய விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு ஒரு வரையறை இருக்கு, ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி நாம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒருவேளை இந்த செலிப்ரேஷன் ஆனது அல்லது இந்த கொண்டாட்டமானது நம்மை அந்த கோட்டை தாண்டி கொண்டு போக வச்சதுன்னு வைங்களேன், நம்ம செலிப்ரேஷன் தானே பரவாயில்ல, கொண்டாட்டம் தானே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? சோ அங்க எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? கொண்டாட்டம் என்பது தவறுன்னு சொல்லி சொல்லலை. பட் எப்படி நாம வந்து அந்த கொண்டாட்டத்தை செய்கிறோம், எப்படி கொண்டாடுகிறோம், அதான் முக்கியம். ரைட். வேற ஏதாவது கேள்விகள்? சார், ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் விலகி நிக்கிறதுனாலதான் சுவிசேஷத்தை நம்ம ஒன்றும் பிரபலப்படுத்த முடியல. ஏன்னா நாம அந்த மாதிரி இதுல கலந்துக்காதனாலதான் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது, நம்ம கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதனால ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை, அதனால நீங்க போய், நமக்கு ஒரு பொருள் இல்லை, அதனால நம்ம தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், போய் கலந்துக்கலாம், சேர்க்கலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா புரிஞ்சுச்சு. நம்ம கொண்டாடினாலும் அதுல மெயின் விஷயம் தேவநாமம் மகிமைப்படுதா இல்லையா, அதுதான். சோ நான் எதை செஞ்சாலும் தேவநாமத்தை தூஷிக்கப்படாதபடிக்கு என்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க கற்றுக்கொண்ட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, சூப்பர் கேள்வி பிரதர். நான் ரெண்டு ஆன்சர் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நீங்க சொன்ன காரியம் சூப்பர் விஷயம் நீங்க சொன்னது பிரதர். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுவிசேஷம் இன்னைக்கு பாதிக்கப்படுவது மெயினா என்ன காரணம் தெரியுமா, இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஸ்டைல். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். நம்ம வந்து அந்த கொண்டாட்டத்தை விட்டு விலகி இருக்கிறதுனால இன்னைக்கு சுவிசேஷம் வந்து பெரிதாக பாதிக்கப்படலை. மிகவும் பெரிதாக பாதிக்கப்படுவது எதனால அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை விசுவாசிகளுடைய மத்தியில் எப்படி இருக்கிறது. சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாருங்க, சில நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஆண்டவருக்கு நாம உதவி செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு நாம என்ன செய்யறோம், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாம ஆண்டவருக்கு உதவி எல்லாம் செய்யல. ஆண்டவருக்கு நாம உதவி செய்யவும் முடியாது. நம்முடைய உதவி ஆண்டவருக்கு அவசியமும் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. நம்முடைய உதவி அவருக்கு அவசியம் கிடையாது. அப்போ சில நேரங்கள்ல சிலவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது தவறு. எப்படியாவதெல்லாம் சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் எப்போதுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சுவிசேஷம் சொன்னாலும் சரி, எதை செஞ்சாலும் வேதாகம ரீதியில
அவர் நமக்கு தந்த அறிவுரைகளை மீறாம மட்டும்தான் என்ன செய்யணும், நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அது சுவிசேஷம் சொல்றதாக இருந்தாலும் சரி, போதக ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நாம உதவி செய்யறோம்ட்டு இல்ல, அல்லது எப்படியாவது நாம இது ஆண்டவருக்கு செய்யணும்ட்டு இல்ல, ஆண்டவர் இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சோ ஆகையினால நாம இன்றைக்கு நிறைய மக்கள் சுவிசேஷம் கேட்காம சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் குறித்து நமக்கு பாரம் வேணும். நமக்கு மனதுல அந்த ஒரு பாரம், அந்த கவலை எல்லாமே இருக்கணும். அதே நேரத்துல நாம தேவனை விட பெரியவர்கள் கிடையாது. தேவனுக்கு நாம இதன் மூலமா உதவியெல்லாம் செய்யறது கிடையாது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்போ நாம இந்த சுவிசேஷம் சொல்றது கூட ஆண்டவர் நமக்கு வகுத்த வழியில தான் செய்யணும். சரிங்களா? சோ ஆகையினால சுவிசேஷம் இன்றைக்கு தடைப்படுவது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மெயினா. மற்ற காரியங்கள்லாம் இருக்கு, ஒரு சிறிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான், ஒரு சின்ன ஒரு இதுல பாதிப்பு இருக்கு. பட் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, end cannot justify the means. end cannot justify the means. உங்களுக்கு தெரியும், அதாவது நாம ஒரு காரியம் நல்லது செய்யணுங்கிறதுக்காக நாம ஒரு தீமையை செய்ய முடியாது. ஒரு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக தீமையை செய்ய முடியாது. சுவிசேஷம் சொல்றது நல்லதுதான், அந்த நன்மையை செய்யறதுக்காக நாம ஒரு தீமையை செய்ய முடியாது. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் சவுல் கிட்ட, நீ என்ன செய்யற, அந்த மிருகங்கள்லாம் நீ கொல்லாம எனக்கு பலியிடணுங்கிறதுக்காக நீ காப்பாத்துன, ஆனா அதை எனக்கு வேண்டாம். அவர் என்ன சொன்னாரு, obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் தகன பலிகளை விட மேலானது அப்படிங்கிறார். அப்போ சுவிசேஷம் சொல்றதை விட மேலானது, அதை எப்படி சொல்றோங்கிறது. சுவிசேஷம் சொல்றதை விட மேலானது என்னது, எப்படி அதை சொல்கிறோம், அது மிகவும் முக்கியம். சோ ஆகினால நாம் ஆண்டவர் உதவி செய்யல. அதே நேரத்துல இன்றைக்கு பெரிதாக சுவிசேஷம் தடைப்படுவது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அதான் காரணம். சோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, நம்ம ஒரு 5 minutes பிரேக் விட்டுறலாம். ஏதாவது கேள்விகள்? ஒரு தெளிவான ஒரு இது சொல்லுங்க. தேங்க்யூ பாஸ்டர், தெளிவான ஒரு இது கொடுத்தீங்க. நன்றி. ஸோ வேற யாராவது கேள்வி? அதாவது ஒரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கோங்க, நான் கொடுக்கறது எனக்கு தெரிந்த பதில். நீங்க இன்னும் சிறப்பான பதில் உங்களுக்கு இன்னும் நீங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பான பதில்கள் எல்லாமே இந்த கேள்விகளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்க தொடர்ச்சியாக நீங்க நிறைய படிங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியம் என்பது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பிசினஸ், ஒரு வேலை. அது என்ன அப்படின்னா, இது ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற டீச் பண்ற வேலை. சரிங்களா? இந்த வேலையை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும், ஒரு பெஸ்டா இருக்கணும். எப்படி இன்னைக்கு நாம ஒரு டாக்டரை பார்க்கணும்னா ஒரு பெஸ்ட் டாக்டரை பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய விசுவாசிகளுக்கு பெஸ்ட் டீச்சர் வேணும், பெஸ்ட் பாஸ்டர் வேணும். ஸோ அதற்காக நாம இன்னும் அதிகமாக நிறைய கற்றுக்கொண்டு இன்னும் நிறைய தெளிவான பதில்களை நாம புரிந்து கொண்டு மக்களுக்கு நாம் அதை ஷேர் பண்ணணும். ஸோ அதனால நான் சொல்வது என்பது எனக்கு தெரிந்த பதில். இன்னும் ஆண்டவருடைய உதவினால கிருபையினால உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அநேக ஆசிரியர்களிடமிருந்து வேதத்திலிருந்து இன்னும் சிறப்பான பதில்களை உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய ஞானத்தினால உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளலாம். சார் இப்ப அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா சார் மண்டே, அது இந்த ஃப்ரைடேக்குள்ள நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள தானே சார் முடிக்கணும்? இப்ப இன்னைக்குள்ள முடிக்கணுங்களா? ஆமா, ஆக்சுவலா இன்னைக்கு தான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஓகே சரி, ஒருவேளை வேற யாராவது அப்படி நினைச்சீங்களா? வேற யாராவது அப்படி நினைச்சீங்களா? நெட்வொர்க் இஷ்யூ சார், நீங்க அசைன்மெண்ட் கொடுத்தே தெரியலங்க சார். நானும் அந்த டிராவல் பண்ணிட்டு சார், எலெக்ஷனுக்காக டிராவல் பண்ணிட்டு பஸ்ல தான் கேட்டுட்டே வந்தேன். ஆனா நீங்க சொன்ன அசைன்மெண்ட் புரிஞ்சுது. ஆனா நான் நினைச்சேன் நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள இருக்கும், இவ்வளவு இந்த 3 டேஸ்க்குள்ள சொல்லு அப்படி நினைச்சேன் சார். இப்ப எல்லாரும் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்க பார்க்கும்போது தான் என்ன எல்லாம் அனுப்பி இருக்காங்க. அப்ப நீங்களும் இப்ப மென்ஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கு புரிஞ்சுது சார். ஓகே ஓகே ஓகே. நாங்க இன்னைக்கு நாளைக்கு அனுப்பிடுவோம் சார். ரைட். உங்களுக்கு
போன கிளாஸோட வீடியோவும் அப்லோட் ஆகல இல்லையா? உங்களுக்கு அது அப்லோட் ஆயிருச்சுன்னா ஆமா உங்களுக்கு சார், தெரிஞ்சிருக்கும். அப்லோட் கரெக்ட் தானே? ஆகலைங்க சார். ஆமா சார், ரீரெக்கார்ட். ரைட். சரி. அது ஆக்சுவலா அது வந்து பாஸ்டர் அலெக்ஸோட அவருடைய ஒய்ஃபோட தங்கச்சிக்கு மேரேஜ் வரப்போகுது. அதுல அவர் வந்து டிராவல்ல இருக்கிறாரு. ஸோ ஆகையினால அதை வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியாம போயிருச்சு. ஏன்னா இதை அப்லோட் பண்றது வந்து அவங்க பாஸ்டர் அலெக்ஸ் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடலூர் அங்கங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆகையினால அது முடியல. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை சாரி ரைட் வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க டைம் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி. தேங்க்யூ ஸோ மச் சார். சரிங்களா? சரி, நமக்கு 17ஆம் தேதி கிளாஸ் இருக்காது. அதை குறித்து நான் அடுத்த கிளாஸ்ல நமக்கு திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கும். திங்கட்கிழமை நான் உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆனா 17ஆம் தேதி நமக்கு கிளாஸ் இருக்காது. அதை நம்ம ஏதாவது வேற டைம்ல ஏதாவது வைக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுத்துட்டு அப்புறம் வாங்க. அப்புறம் நாம தொடர்ச்சியாக நாம பார்ப்போம். பிரேக் விட்டுருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமா, பிரேக் பிரேக். ஓகே இப்போ பிரேக். ஓகே, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து நமக்கு வெக்கேஷன் 1 மாதம் இருக்கும் சரிங்களா? மே மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. மேபி எல்லாருடைய சர்ச்சில் வந்து விபிஎஸ் மற்ற ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஆகினால இந்த ஜேம்ஸ் சாருடைய சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே மே மாதம் ஃபுல்லாக வந்து நமக்கு லீவ் தான் சரிங்களா? ஒரு விஷயம் மாணவர்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ஆன்லைன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சர்ச்சில் வந்து விசுவாசிகள் இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இதை குறித்து நீங்கள் பேசலாம். சரிங்களா? தயவுசெய்து வந்து அவங்களுக்கு சொல்லி என்கரேஜ் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு வந்து உற்சாகப்படுத்துங்க. சரிங்களா? நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போவீங்க, நிறைய விசுவாசிகளை பார்ப்பீங்க, நிறைய வாரிய பிள்ளைங்களை பார்ப்பீங்க. யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவுசெய்து வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை ஃபீஸ் வந்து என்னால் பே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நோ ப்ராப்ளம். அவங்கள வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, எந்த அளவுக்கு அவங்க அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், ரொம்ப அர்ப்பணிப்போடு இருக்கணும். சரி, அந்த மாதிரி நபர்களை வந்து உற்சாகப்படுத்தி இந்த கோர்ஸை கொடுத்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எப்படி இந்த கிளாஸில் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீங்க, நாளைக்கு ஊழியத்தில் வந்து அதை பயன்படுத்துவீங்க. அதே போல் வந்து நாளைக்கும் அவங்க வந்து ஊழியத்தில் வந்து பயன்படுத்துவதற்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இந்த வகுப்பு வந்து காணப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து தெரிந்த நபர்களுக்கு வந்து இதை கொடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சொல்லலாம். சரிங்களா? சொல்வீங்களா? ஓகே சார். ஓகே, தயவுசெய்து வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் ஃபீஸ். சொல்லுங்க. ஜூன்ல ஆரம்பிக்குமா அவங்க கிளாஸ்? புதுசா சேர்றவங்க? ஆமா, புதுசா யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. சிஸ்டர் மார்டினா இருக்கீங்களா? உங்க பிரதர் தான் சொன்னீங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு? ஆமாங்க. எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்க சார். அந்த பெல்ட் போட்டிருக்காங்க. காயெல்லாம் ஆறிடுச்சுங்க. கை மட்டும் கொஞ்சம் ஜோம் பண்ணுறேன். சரிங்களா? நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறேன், அதனால நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ண முடியல. ஒன்ஸ் அந்த காரியங்களை புரிஞ்சுன்னு உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, நாம தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி தெரியல. அதாவது இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வருகிறவர்களை விட ஊழியத்திற்கு வருகிறவர்கள் அதிகம். ஏகப்பட்டவர் இன்னைக்கு ஊழியத்திற்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, சரியாக ஊழியத்திற்கு வருகிறவர்கள் குறைவு. அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் வர்றாங்க, பட் சரியானவர்கள் ஊழியத்திற்கு இன்னைக்கு வருவது குறைவு. அதனால இன்னைக்கு அநேகர் வந்து வேதத்தை தெளிவாக கற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு வரணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. நீ பாருங்க, இன்னைக்கு 100 பேர் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 5 பேர் தான் ஒழுங்கா படிச்சுட்டு சரியாக வேதத்தை படிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்றவங்க 5 பேர் தான். 100ல 95% பேரு வேதத்தை சரியாக படிச்சுட்டு வர்றதும் கிடையாது, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியா படிக்கிறதும் கிடையாது. ஸோ அதான் இன்னைக்கு நிலைமை. ஸோ அதனால நீங்க எவ்வளவு பேரை உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, இம்பேக்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க வேதத்தை படிப்பதற்கு இன்னைக்கு வந்து அநேகரை ஊக்குவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக பாஸ்டர்ஸ்னுடைய பிள்ளைகள் அவர்களே இன்னைக்கு வந்து வேதத்தை படிப்பதற்காக வருவது கிடையாது. எல்லாம் டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இதுதான் சரியாக படித்துட்டு என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிற பாஸ்டர்கள் வந்து மிக குறைவாக. சரி, இப்பொழுது 3வது பாடத்துக்கு வருவோம். பாடம் 3 உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், அதை எடுத்துக்கோங்க. பாடம் 3 என்னுடைய ஓரல் லேர்னர்ஸ் அண்ட் ஓரல் கல்ச்சர்ஸ் ஆங்கிலத்தில். சரி, இப்போ நம்பர் 1 அதை கவனிங்க. நம்ம இது ஏற்கனவே இது தெரிஞ்சதா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, வாய்மொழி என்பது பல சமூகங்களில் முக்கியமான தொடர்பு முறையாக உள்ளது. சரிங்களா? பல
சமூகங்கள். அதுல இன்னைக்கு வாய்மொழி முறைதான் இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன், தொடர்புக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. உலகில் பலர் கல்வி அறிவு பெற்றவர்கள் என கருதப்பட்டாலும் பாத்தீங்களா, அவர்கள் தகவல்களை முழுமையாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவதில் சிரமப்படுகிறார்கள். எனவே வாய்மொழி முறைகள் இன்னும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே பார்த்ததுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்த விஷயங்களே திரும்ப வரும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் நம்ம படிக்க போற விஷயங்களை நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். சரி, இப்போ மூன்றாவது பாயிண்ட். அதுல மூன்றாவது பாயிண்ட் பாருங்களேன், எழுத்தறிவு நிலைகள். ஜேம்ஸ் பி ஸ்லாக் வழங்கிய வகைப்படுத்தலின்படி 5 நிலைகள் உள்ளன. இந்த ஜேம்ஸ் பி ஸ்லாக் வந்து நான் கிடையாது, சரிங்களா? அது வந்து வேத அறிஞர் இன்னொருத்தர். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மொத்த அந்த எல்லா மக்களையும் வந்து 5 வகையா பிரிச்சிருக்கிறார், சரிங்களா? எல்லா மக்களையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையுமே 5 வகையாக அவர் பிரிச்சிருக்கிறாரு. இதை நாம புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக நாம யாருக்கு ஊழியம் செய்யறோம், எப்படி அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கல்வி அறிவு அற்றவர்கள். சுத்தமாக அவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. சுத்தமாக கல்வி அறிவு அற்றவர்கள், சரிங்களா? படிக்கவும் எழுதவும் தெரியாது. அவர்களுக்கு காட்சிகள் மற்றும் ஒலிகள் மூலம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்க எதையாவது கற்றுக்கொள்ள முடியும். அவங்க எதையாவது கத்துக்கணும் அப்படின்னா ஒண்ணு அவர்களுக்கு வீடியோ போட்டு காட்டணும், ஆடியோவாக நாம படிச்சு கத்துக்க அவர்களால முடியாது. அதுதான் முதல் வகை. 2வது வகை பாருங்க, செயல்பாட்டு கல்வி அறிவு அற்றவர்கள். செயல்பாட்டு கல்வி அறிவு அற்றவர்கள் இவங்க எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பள்ளிக்கு சென்றிருந்தாலும் எழுது படிப்பை வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. இவங்க முதல் குரூப்பை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க. முதல் குரூப் ஸ்கூல் பக்கமே போகல, பட் 2வது குரூப் ஸ்கூல் பக்கம் போயிருக்கிறாங்க. ஆனா ஸ்கூல் பக்கம் போனாலுமே என்ன தெரியாது அவங்களுக்கு, ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, ஆனா அதை எப்படி லைஃப்ல செயல்முறைப்படுத்துறதுன்னு சொல்லி தெரியாது. இவங்க போயிருக்காங்க, கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க, பட் ஆனா எப்படி அதை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாது, சரிங்களா? சரி, இப்போ முதல்ல வந்து சுத்தமா படிக்காதவங்க. 2வது குரூப் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது அது வந்து தெரியாது. 3வது வகை பாருங்க, நம்பர் 3, அரைகுறை கல்வி அறிவு பெற்றவர்கள். இவங்களுக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் தெரியாது. இவங்க எப்படின்னா, ஒரு சிலவங்க அவங்கள வந்து தங்களை படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு படிக்க முடிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லி படிப்பாங்க. இல்ல அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல பெரிய லெட்டர்ல கொடுத்துருப்பாங்கல்ல தலைப்புச் செய்திகள், அதை படிப்பாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர்களால ஒண்ணும் படிக்க முடியாது. ஆமா, ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும், ஆனா உள்ள டீடைல்ஸை அவர்களால படிக்க முடியாது, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த கணக்கெடுப்பு அவங்க நடத்தும் பொழுது எல்லா நாடுகளிலையும் நடக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இவங்க வருவாங்க, இந்த கணக்கெடுக்கக்கூடியவங்க வந்து வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் உங்க வீட்டுல படிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப், 2வது குரூப், 3வது குரூப் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க படிச்சவங்க தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து படிக்காதவங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் வந்து படிக்காதவங்க, அவங்க வந்து படிக்கலன்றுவாங்க. இந்த 2வது குரூப், 3வது குரூப் இருக்கு பாத்தீங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க படிச்சவங்க தான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, 2வது குரூப்புக்கு என்ன பிரச்சனைன்னா அவர்கள் படித்ததை செயல்படுத்த முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர்கள் படித்ததுனால பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை படிச்சிருக்கோம்னா அதை செயல்முறைப்படுத்தலன்னா அதனால யூஸ் கிடையாது. ஆனா அவங்க கணக்கு கொடுக்கும் போது
அந்த புள்ளி விவரத்துல படித்தவர்களாக தான் என்ன செய்வாங்க. அவளையே இன்னைக்கு எப்படி கணக்கு எடுக்கப்படுது அப்படின்னா படித்தவர்களாக கணக்கு எடுக்கப்படுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு. சும்மா கூட போயிட்டு வந்திருப்பாங்க, போய் உட்கார்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா கணக்கெடுக்க வரும்போது நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா, போயிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா போயிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த கணக்கெடுப்புகள்ல வந்து இன்னைக்கு சரியான ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் இல்லாதனால நமக்கு உண்மையிலேயே இந்த உலகத்துல எத்தனை படித்தவர்கள் எத்தனை சதவீதம், படிக்காதவர்கள் எத்தனை சதவீதம் சொல்லி முழுமையா நமக்கு தெரியல. அதில் உள்ள கேட்டகரி, அதில் உள்ள இத்தனை குரூப் இருக்குங்கிறது வந்து இன்னைக்கு தெரியாம. சரிங்களா? அப்போ முதல் குரூப் வந்து சுத்தமா அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். 2வது கொஞ்சம் கல்வி அறிவு அவங்களுக்கு இருக்கு, ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, எப்படி அதை செயல்படுத்துவது என்பது அவங்களுக்கு தெரியாது. 3வது குரூப் எப்படின்னா அரைகுறையாக கொஞ்ச நாள் போயிருப்பாங்க, ஆனா ஏதோ 1-2 படிப்பாங்க. பட் அவர்களும் என்ன நினைப்பாங்க, சரி எனக்கு பஸ் பேர்லாம் படிக்கிறேன், அப்ப நானும் படிச்சவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா அவர்களுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணா புரியாது. இந்த 2வது குரூப்புக்கும் பிரசங்கம் பண்ணா சிலவருக்கு கொஞ்சம் புரியும், ஆனா அவர்களுக்கு வந்து நீங்க கதை சொன்னதான் புரியும், அல்லது ஏதாவது ஒரு வீடியோ காட்டி அவங்க பார்த்து தான் ஒரு விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, கத்துக்குவாங்க. அடுத்து 4வது குரூப் பாருங்க. இந்த 4வது குரூப் வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள். இவர்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், அவங்க எழுத படிக்கலாம் தெரியும். அடுத்து 5வது குரூப் அவங்க எப்படின்னா உயர்கல்வி பெற்றவர்கள். இந்த உயர்கல்வி பெற்றவர்கள் எப்படின்னா இன்னைக்கு வந்து கோட்பாடுகள், இன்னைக்கு நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் இருக்குல்ல நம்முடைய கல்வியில, அதையெல்லாம் ஆழமாக சிந்தித்து ஒரு ஆழமான அறிவுடையவர்கள் அவர்கள். சரிங்களா? நல்ல கவனிங்க, 5 குரூப் இருக்கு. இந்த 5 குரூப்புக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த எல்லா குரூப்பும் ஒண்ணும் கிடையாது. ஆனால் நல்லா யோசிங்க, இந்த 4வது குரூப்புக்கும் 5வது குரூப்புக்குமே கூட வித்தியாசம் இருக்கு. இந்த 4வது குரூப் படிச்சவங்க தான், பட் ஆழமாக அவர்களால் அனலைஸ் பண்ண முடியாது. அந்த அனலிட்டிக்கல் நாலேஜ் என்பது குறைவாக இருக்கும். பட் இந்த 5th குரூப் இருக்கு பாத்தீங்களா, 5வது குரூப், அவர்கள் உயர்கல்வி பெற்றவர்கள். அவர்களுக்கு வந்து அந்த அனலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும், வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கக்கூடிய அந்த அனலிட்டிக்கல் கிரிட்டிக்கல் நாலேஜ் அவர்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இந்த 4வது குரூப்புக்கு வந்து அது இருக்காது. ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இன்று சபையிலே நம்முடைய பாரம்பரிய முறையில் பிரசங்கம் அநேக சபைகள்ல செய்யப்படுகிறது. பாரம்பரிய பிரசங்க முறை தான் இன்னைக்கு அநேக சபைகள்ல அதான். அப்ப யோசித்து பாருங்க, இந்த 5 குரூப் இருக்கிறாங்க. இந்த 5 குரூப்பை பத்தி இன்றைய போதகர்கள் வந்து நினைச்சு பார்த்திருக்காங்களா? இப்படி 5 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இந்த 5 வகையான மக்களுக்கும் வந்து செய்தியானது போய் சேரணும். அது போய் சேருதா, சேரலையா, ஏன் போய் சேர்றது இல்லை, என்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு, இந்த மக்கள் எல்லாம் எப்படி செய்தியை வந்து புரிந்து கொண்டார்கள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய போதகர்கள் வேத ஆசிரியர்கள் வந்து சிந்திக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தெரிந்த முறையிலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரசங்கம் பண்ணிடுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இப்படி பல வகையான மக்களுக்கு அந்த சத்தியம் எளிதாக சென்று அடைந்துதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல இருக்கிறாங்க. ஸோ ஆகையினாலதான் இந்த மக்கள், அதாவது நாம ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் என்ன குரூப், என்ன வகை மக்கள் என்பதை நாம வந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு தருவது என்பது மிகவும் முக்கியம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த 5 குரூப்ல ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், இந்த 3 குரூப்புக்கும் நீங்க கதை சொன்னா மட்டும்தான் புரியும், பிரசங்கம் பண்ணா புரியாது. பிரசங்கம் பண்ணா புரியாது அப்படின்னா அவர்களுக்கு பெரிய விதத்துல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. கொஞ்சம் புரியும், பட் அவர்களால அந்த பிரசங்கத்தை கேட்டு ஞாபகத்துல வைக்க முடியாது. சரிங்களா? அடுத்து அந்த பிரசங்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. காரணம் என்ன? அவர்கள் இந்த 4வது குரூப் மாதிரியோ 5வது குரூப் மாதிரியோ இல்லை. ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த 4வது குரூப்புக்கும் 5வது குரூப்புக்குமே நாம செய்யக்கூடிய இன்னைக்கு பிரசங்கங்களை வந்து
அவர்களுடைய நினைவிலே அவர்களால வைக்க முடியறதில்லை. அது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு கேட்ட பிரசங்கத்தை அவர்களால நிறைய பேருக்கு சொல்ல முடியறதில்லை. காரணம் என்ன? இன்றைக்கு பிரசங்க முறைகள் ரொம்ப கடினமாக இன்னைக்கு இருக்கு. இந்த பாரம்பரிய பிரசங்க முறையே இன்னைக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறபடினால படித்தவர்களாலேயே என்ன செய்ய முடியல, பிரசங்கங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு அதை பகிர முடியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கணும். நீங்க வேதத்திலிருந்து ஒரு கதையை சொல்லும் பொழுது இந்த 5 குரூப்புக்கும் புரியும். வேதத்திலிருந்து ஒரு கதையை ஒரு கதை வடிவுல நீங்க அடுத்தவர்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த காங்கிரிகேஷன்ல இருக்கக்கூடிய 5 வகை மக்களுக்கும், அது ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி, செகண்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி, தேர்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்கல்வி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி பெற்றவர்கள் அந்த 4வது குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லா குரூப்புக்கும் புரியக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா வேதாகம கதை சொல்லல். சரிங்களா? அப்ப யோசித்து பாருங்க, மிகவும் எளிதான முறை நமக்கு எதுன்னு தெரிந்தும் இன்று என்ன செய்யறோம், நாம அதை பயன்படுத்துவது கிடையாது. அதான் பிரச்சனை இன்னைக்கு. ஸோ அதனாலதான் இந்த வேதாகம கதை சொல்லல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு முறையாக, ஒரு தேவைப்படுகிற இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிற ஒரு முறையாக, நடைமுறைக்கு சாத்தியமாகிற ஒரு முறையாக இன்னைக்கு அது இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்ன? அதை அநேகருக்கு அது தெரியறது இல்லை. இது எளிதான முறை என்பது அநேகருக்கு தெரியாம இன்னைக்கு இருக்குது. ஸோ ஆகையினால வேதாகம கதை சொல்லல் முறையை நீங்கள் நல்ல தெளிவாக ஆழமாக கற்றுக்கொண்டு அதை எல்லா விதமான மக்களுக்கும் என்ன செய்ய முடியும், நீங்கள் உபயோகப்படுத்த முடியும், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதனால இதை புரிந்து கொண்டவர்களாக நாம ஊழியத்துல ஈடுபட வேண்டும். சரி, 4வது பாயிண்ட் பாருங்களேன். அந்த நோட்ஸ்ல 4வது பாயிண்ட் பாருங்க. தொடர்பு சிக்கல் அப்படின்னா கம்யூனிகேஷன் ட்ரபிள். கம்யூனிகேஷன் ட்ரபிள், தொடர்பு சிக்கல் பெரும்பாலான ஊழியர்களும் மிஷனரிகளும் கல்வி பெற்றவர்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய மிஷனரிகள், நிறைய பாஸ்டர்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் படிக்காதவர்கள் இருக்கிறாங்க, அதை நான் மறுக்கல. பட் பெரும்பாலான மிஷனரிகள், பாஸ்டர்கள் படித்தவர்கள். அவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு தெரிந்த அந்த பிரசங்க முறையை அவங்க கையாள்கிறார்கள். சரிங்களா? அதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. பட் என்ன பிரச்சனை பாருங்க, அவர்கள் எழுத்து சார்ந்த முறையில் கற்பிக்கிறார்கள், ஆனால் பலர் வாய்மொழி முறையில் கற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு படிக்க தெரியாததுனால அவங்களுக்கு வாய்மொழி முறையில் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். இதனால் என்ன ஏற்படுகிறது? கம்யூனிகேஷன் கேப், தொடர்பு இடைவெளி ஏற்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இன்னைக்கு ஊழியத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கம்யூனிகேஷன் கேப். நாம சொல்கிற விஷயமானது மக்களிடத்திலே சரியான ரீதியிலே போய் சேருவது கிடையாது. ஆகினால் என்ன நடக்குது? அவர்களால தங்களுடைய ஞாபகத்திலே கேட்டவைகளை வைக்க முடியறதில்லை. அதே நேரத்துல அவர்களால மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியறதில்லை. நல்லா கவனிங்க, என்னைக்கு மக்கள் கேட்கிற மக்கள் அதை தங்களுடைய ஞாபகத்தில் வைத்து மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அன்னைக்குதான் சத்தியம் பரவ போகிறது. சரிங்களா? அது நடக்காத வரைக்கும் சத்தியமானது பரவாது. இட் கேனாட் மல்டிப்ளை. போகும், பட் அது பெருகாது, சத்தியம் பெருகாது. என்னைக்கு மக்கள் அதை புரிந்து கொண்டு தங்களுடைய ஞாபகத்தில் வைத்து மற்றவர்களுக்கு அவர்களாகவே சொல்கிறார்களோ அன்றுதான் சுவிசேஷமானது பரவும், பெருகும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்றாங்க. நாமளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். பாஸ்டர் சொல்வாரு, பாஸ்டர் வருவாரு, அவர் தான் போதிப்பாரு, அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதை கேட்டுட்டு நாம் என்ன செய்யறது இல்லை, மற்றவங்களுக்கு அதை சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. பாஸ்டர் தான் சொல்ல வேண்டியிருக்கு. சில சபைகள்ல பாஸ்டர்ஸ் அதை ஒரு பழக்கப்படுத்தியே வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் சொல்லணும். விசுவாசிகள் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை
அதாவது கேட்டு புரிந்து கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவத்துல இன்னைக்கு மோசமான ஒரு நிலை என்னன்னா இதுதான். விசுவாசிகள் ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதே கிடையாது. எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. இது எப்படின்னா, இது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கோச் மட்டுமே விளையாண்டுட்டு இருக்காரு, பிளேயர்ஸ் வந்து விளையாடுறது இல்லை. எப்படி இருக்கும்? அந்த கோச் முதல்ல வந்து விளையாட முடியாது. பட் அந்த கோச் மட்டுமே விளையாண்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடாம இருந்தாங்கன்னா அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் இருக்கு. போதகர் என்பவர் ஒரு கோச் மாதிரி. அவர் வந்து விசுவாசிகளுக்கு கோச்சிங் தான் தராரு. அதுதான் அவருடைய வேலை. விசுவாசிகள் தான் என்ன செய்யறாங்க? போய் ஊழியத்தை செய்யறாங்க. நீங்க ஒரு வசனத்தை எடுங்க, அது கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4 அந்த வசனத்தை நாம பார்ப்போம். வசனங்க சார். ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். எபேசியர் 4ல ஓகே, 12வது வசனம் யாராவது வாசிக்க பார்க்கலாம்? எல்லாரும் எடுத்துக்கோங்க. எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சரி, அதாவது 12வது வசனத்துல அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. விசுவாசிகள் சீர் பொருந்தணும். சரிங்களா? அது ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஏற்கனவே அன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கண்டுகொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்வனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவையாய் இருக்கிறது. பாத்தீங்களா? போதும் போதும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக நமக்கு என்ன தேவை? பைபிள் டீச்சிங் தேவை. அப்போ பைபிள் டீச்சிங் நமக்கு தேவை. அதை வந்து நாம மற்றவர்களுக்கு நாம கொண்டு போவோம். அது நற்கிரியைகள், நாம செய்யக்கூடிய நற்கிரியைகள் அதுவும் ஒண்ணு. விசுவாசிகள் இன்னைக்கு செய்யக்கூடிய நற்கிரியைகள்ல வேத வசனத்தை பிறருக்கு கொண்டு செல்வதும் ஒன்று. இன்னைக்கு அது வந்து நடப்பது இல்லை. சரிங்களா? ஸோ அதனால வேத வசனத்தை நாம கேட்கிறோம். நமக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. யாரு? பாஸ்டர் வந்து நமக்கு கோச்சிங் தரார். பட் நாம விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யறோம்? நாம என்ன பண்றது இல்லை? சரியாக நாம கோச்சிங் நமக்கு என்ன செய்யறது? அந்த கோச்சிங்கை சரியா பயன்படுத்துறது இல்லை. நாம விளையாடுறது இல்லை சரியா. சரிங்களா? அதே நேரத்துல இன்னொரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சில சபைகள்ல கோச்சே சரியில்லாம இருக்கிறார். அவர்களே வந்து அன்ஃபிட்டா இருக்கிறார். அது இன்னொரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். கோச் வந்து சரியான கோச்சா இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் நிறைய சபைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை.
ஸோ ஆகினால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்றைக்கு விசுவாசிகள் தாங்கள் கேட்ட காரியங்களை தங்களுடைய மனதில் வைத்து பிறருக்கு சொல்றாங்களோ அந்த சபை தான் வளர்ந்த ஒரு சபையாக இருக்கும். அது என்னைக்குமே. ஸோ வளர்கிற ஒரு சபை என்னன்னா அதுதான் விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு சபை தான் வளர்கிற சபை. அப்படி இல்லாத சபை வந்து செத்த சபை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நம்முடைய நோட்ஸுக்கு வரலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம பார்த்து விட்டு நாம முடிக்க போகிறோம் இன்னைக்கு. பாருங்க, 5வது பாயிண்ட். அதுல வாய்மொழி கற்றவர்களின் தன்மைகள். வாய்மொழி கற்றவர்கள் கதைகள் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் உணர்வுகளுடன் தகவலை பெறுகிறார்கள். சூழலுடன் தொடர்புடைய தகவல்களை எளிதில் புரிந்து கொள்கிறார்கள். கேட்டு நினைவில் வைப்பது இவர்களுக்கு எளிது. அப்போ ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார் அப்படின்னா 2 விஷயம் நடக்கணும். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன? ஒண்ணு, கேட்டு அவரால் நினைவில் அதை வைத்துக் கொள்ளணும். கேட்டவங்க வந்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அடுத்தபடியாக அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த 2ம் நடக்கல அப்படின்னாலே கேட்பதனால் பெரிய பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். கேட்டு நினைவில் வைக்கணும், அப்புறம் அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த 2மே நடக்கணும். அப்போ வேதாகம கதை சொல்லல் மூலமாக இந்த 2மே எளிதாக நடக்கும். அதைத்தான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாகம கதை சொல்லல் மூலமாக இந்த 2 காரியங்கள் வந்து மிகவும் எளிதாக நடக்கும். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைவில் வைக்க முடியல. அடுத்து அதை அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியல. 6வது பாயிண்ட் பாருங்க. வாய்மொழி முறையின் வலிமை. கதைகள் மனிதர்களின் வாழ்க்கையை தொடும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு கதை சொல்லும் பொழுது அது என்னன்னா இட் கேன் டச் அவர் ஹார்ட்ஸ். கதையினுடைய இயல்பு என்னன்னா நம்முடைய இதயத்தை அது தொற்றும். பாத்தீங்களா? இப்போ நீங்க பாருங்க, ஏதோ ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி, பாருங்க, ஏதோ ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கதை இருக்கும். ஏன்னா கதைகள் தான் என்ன செய்யணும்? நம்முடைய உணர்வுகளை தொடும். ஸோ ஆகினால கதைகள் மிகவும் எஃபெக்ட் உள்ளவைகள். சரிங்களா? ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடியவைகள். அடுத்து பாருங்க, அந்த கேட்கிறவர்கள் என்ன நடக்குன்னா அந்த கதைக்குள்ளாக நுழைந்து அதனை அனுபவிக்கிறார்கள். சரிங்களா? இதனால் உண்மை அவர்களுக்குள் ஆழமாக பதிகிறது. இப்ப கதை சொல்லும் பொழுது என்ன நன்மை கிடைக்கிறது? முதலாவதாக இந்த கதை என்பது எப்பொழுதுமே ஒரு உணர்வு பூர்வமானது, நம்முடைய வாழ்க்கையை தொடக்கூடியது அந்த கதை. அடுத்து அந்த கதையை வந்து நம்ம கேட்கும் பொழுது அதை அனுபவிக்க முடியும். அடுத்து அந்த கதையில் உள்ள கருத்து இருக்கு பாத்தீங்களா, அது நமக்குள்ளாக எளிதாக நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக அது செல்லக்கூடியது. ஸோ ஆகினால கதை வந்து கதை சொல்லல் மிகவும் முக்கியம். அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க. கலாச்சாரத்திற்கு ஏற்ற தொடர்பு. வாய்மொழி கலாச்சாரங்களில் கதை, பாடல், நாடகம், கவிதை, பழமொழி போன்ற முறைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய முறைகள் செய்தியின் தாக்கத்தை அதிகரிக்கின்றன. பாத்தீங்களா? இதெல்லாம் நாம கதை சொல்லும் பொழுது அல்லது பாடல்கள் மூலமாக செய்தியை நாம் சொல்லும் பொழுது அல்லது ஒரு நாடகத்தின் மூலமாக செய்தியை சொல்லும் பொழுது இவைகள் எல்லாமே ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கிறபடினால என்ன நடக்கு அப்படின்னா அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. ஒரு பிரசங்கத்தை கேட்பதனுடைய தாக்கத்தை விட ஒரு கதையையோ அல்லது ஒரு நாடகத்தை நாம் பார்ப்பதன் மூலமாகவோ உள்ள தாக்கம் வந்து அதிகமா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க நம்முடைய நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவ குறும்படங்கள், திரைப்படங்கள்லாம் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு. அதெல்லாம் பாருங்க, ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இன்னைக்கு இருக்குது. பட் அதை பாருங்க, உங்களால அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. ஒரு பிரசங்கத்தை நீ கேட்டோம்னா சீக்கிரம் மறந்துடும், நாம் சொல்ல முடியல திரும்ப. ஆனால் ஒரு கதையானது நம்முடைய இருதயத்திலே எளிதாக பதிந்து விடுகிறது, நம்முடைய மனதிலே எளிதாக நுழைந்து விடுகிறது. அதை வந்து நம்மளால மறக்க முடியறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அது உணர்வு பூர்வமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை தொடுகிறதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஆழமாக செல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆகினால
கதைகள் நமக்கு மிகவும் அந்த அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து நீக்கி மிக எளிதாக நமக்குள்ளாக நம்முடைய நினைவுகளுக்குள்ளாக செல்லக்கூடியதாக இன்னைக்கு கதைகள் இருக்கு. சரிங்களா? சரி, இதோட நாம அந்த 7வது பாயிண்டோட இப்போதைக்கு நான் நிறுத்திக்கிறேன். 8வது பாயிண்ட்ல இருந்து நான் வந்து வருகிற திங்கட்கிழமை நாம் பார்ப்போம். 8வது பாயிண்ட்ல இருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த அசைன்மெண்ட் எப்போ அப்படின்னா நம்முடைய வகுப்பின், அதாவது நம்முடைய இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏப்ரல் கடைசியில உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை நான் இப்பவுமே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நீங்க வந்து இதை தயார்படுத்தலாம், உங்களை தயார்படுத்தலாம். அதற்காக எல்லாரும், நீங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பைபிள்ல இருந்து ஏதாவது ஒரு கதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு கதை. அந்த கதைய நீங்க 5 நிமிடம் சொல்வது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல்லாரும். சரிங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு கதைய பைபிள்ல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிடத்துக்குள்ள அந்த கதையை சொல்லி அந்த கதையில இருந்து குறைந்தபட்சம் ஒரே ஒரு கருத்தையாவது சொல்லணும். ஒரே ஒரு பாடம் அந்த கதையில இருக்கணும் அட்லீஸ்ட். பட் 5 நிமிடத்திற்கு மேல போகக்கூடாது. இது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நம்முடைய வகுப்புல நேரடியாக நீங்க என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. சரிங்களா? இது எப்போ அப்படின்னா இந்த வகுப்பினுடைய அந்த கடைசி, ஒருவேளை கடைசி கிளாஸா இருக்கலாம், இல்லைன்னா கடைசி கிளாஸுக்கு முந்தின கிளாஸா இருக்கலாம். நீங்க ரெடியா இருங்க, நான் சொல்றேன். இப்பவே நீங்க ரெடி ஆயிருங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் நம்முடைய வகுப்புகள்லாம் நெருங்கும் பொழுது நான் உங்களுக்கு எப்போன்னு சொல்லி கரெக்டா சொல்றேன். ஸோ எல்லாருமே நீங்க வந்து ரெடி ஆயிருங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரேண்டமா கேட்க போறேன். எப்படின்னா, திடீர்னு இப்ப என்ன பண்ணுவோம்னா, பிரின்ஸ் ஜெபாஸ் நீங்க வந்து என்ன செய்யுங்க, இப்ப சொல்லுங்க. அப்புறம் மார்டினா இப்ப சொல்லுங்க. சுமித்ரா ஜோசப் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்க பேரை பார்த்து என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். முன்னாடியே நான் வந்து ஆர்டரா நான் வந்து என்ன செய்ய போறது இல்ல, உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க போறது இல்ல. ரேண்டமா நான் என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். அப்போ நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, ரெடியா இருக்க போறீங்க. திடீர்னு நான் என்ன செய்வேன், அன்றைய நாள்ல வந்து நான் உங்களை கேட்க போறேன். உங்க பேர் சொன்ன உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 5 நிமிடத்துல நீங்க முடிச்சிடணும். 5 நிமிடத்துக்கு மேல போச்சுன்னா நானே உங்களை நிறுத்திடுவேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால இப்பவுமே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 5 நிமிடத்துக்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கணும். இந்த கதையை வந்து நீங்க யார்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கணும்னா நான் சொல்லிடுறேன். உங்க கூட உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க இந்த கதையை சொல்ற மாதிரி இருக்கணும். அவர் ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், அல்லது அவிசுவாசியாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நபரை கூட்டிட்டு வந்து சொல்ல வேண்டாம். நீங்க அந்த நபர்கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருங்க. உங்களுடைய டைம் வரும்போது நான் உங்க பேர் சொல்லும்போது நீங்க வந்து அந்த கதையை அந்த நபரிடம் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஏன்ட்டு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, அந்த நபர்கிட்ட சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஆக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மொத்தம் கிட்டத்தட்ட நீங்க எந்த கதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். எந்த கதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிருங்க. உங்களுடைய டைம், உங்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது நீங்க அந்த கதையை ஆரம்பித்து உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு சொல்ற மாதிரி நீங்க கிளாஸ்ல நீங்க சொல்ல போறீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நான் சொன்ன அசைன்மெண்ட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், அது காஸ்பல் சொல்ற மாதிரி இருக்குங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற கிறிஸ்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்குங்களா? ஓகே பிரதர். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், அதாவது விசுவாசிக்கு சொல்ற மாதிரின்னு சொல்லலாம், அவிசுவாசிக்கு சொல்ற மாதிரின்னு சொல்லலாம். பிரச்சனை கிடையாது. காஸ்பலாகவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கதையா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ எது வேணாலும் சுவிசேஷமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய கதையா கூட இருக்கலாம். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களுக்கு பிரதர் ஜான்சன்? சார். ஓகே. நன்றி. வேற யாராவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? பஸ்ல யாராவது போயிட்டு இருக்கீங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஃபஸ்ட்டு. சொல்லுங்க. ஜஸ்ட் ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து Okay. பொங்கல் வாழ்த்துக்களை வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க.
இயேசு பத்தி அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சர்ச்சுக்கு போறோம், எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. பட் இந்த விஷ் பண்ணும்போது அது எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு தடவை 2 தடவைன்னாலும் பரவாயில்ல. பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம அதை செய்ய மாட்டோம், நம்ம அது பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது மிஸ்டர்? ஓகே 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 ரைட், நல்ல கொஸ்டின். அதாவது வாழ்த்து என்ன பொறுத்த அளவுல சரிங்களா, இது என்னுடைய பதில். நான் வந்து இது சரியா தப்பான்னு சொல்லி எனக்கு இன்னும் நான் படிக்கணும். அதாவது வாழ்த்து சொல்வதில் எனக்கு பெரிய ஒரு தவறு இருக்கிற மாதிரி பெருசா தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம அவர்களுக்கு ஒருவேளை பொங்கலா இருக்கலாம், தீபாவளியா இருக்கலாம், அல்லது வேற பண்டிகை, முஸ்லிம்ஸ் பண்டிகை அதாவது இருக்கலாம், நம்முடைய நண்பர்களே இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லாம இருக்கும்போது நம்ம கொண்டாடுறது இல்லை. வாழ்த்து சொல்றதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இல்லை. பட் வாழ்த்து சொல்றதுல பெரிய தவறுன்னு சொல்லி நான் நினைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நானே சிலவர்கள் இப்போ நம்முடைய சொந்தக்காரர்கள்லாம் நிறைய பேர் வந்து இன்னொரு ரசிக்கப்படாம இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் ஈவன் ஈஸ்டருக்கு கூட ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புவாங்க, குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புவாங்க. அதனால நம்ம சில நேரங்களில் நாமும் வாழ்த்து சொல்றோம். பட் அதுல எனக்கு பெரிய ஒரு பாவமாக அதை நான் வந்து எனக்கு தெரியல, ஒருவேளை அது தப்பா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ வாழ்த்தோட நிறுத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏதோ ரொம்ப ஒரு கொடூரமானவர்களாக நம்மை நினைத்து விடக்கூடாது. அதாவது நம்ம போய் அதுல பங்கு பெறல, பட் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றோம், ஒரு கிரீட்டிங்ஸ் சொல்றோம், அவ்வளவு. அது ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடா நான் பாக்குறேன்னு ஒழிய நாம போய் அதுல பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நம்முடைய குழந்தைகளே சில நேரம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா ஒரு சில பெற்றோர்கள் அது ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம இதுல கொஞ்சம் ஞானமா இருக்கிறது நல்லது. ஏன்னா நாம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஞானமாக செயல்படக்கூடியவர்கள் இல்லையா. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால நம்மை கொடூரமானவர்களாக இல்லையா, ரொம்ப லீகலிஸ்டிக்கா நம்மை மற்றவர்கள் சித்தரித்திடக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப நாம போய் அதுல கொண்டாட்டத்துல ஈடுபட்டு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. ஒரு பேலன்ஸ்ட் ஒரு அப்ரோச்சா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னது சரியான பதில் இல்ல, சரி என்னுடைய அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு பொங்கல் வாழ்த்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு சொல்றதுன்னு தெரியல, நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா? நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சூப்பர். நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது நம்முடைய அன்பை ஏதோ ஒரு வயதுல காட்டணும். பட் அதே நேரத்துல அவங்களுக்கு தெரியணும் எது லிமிட். அதாவது அவங்களுக்கு நம்முடைய லிமிட் தெரிஞ்சிடணும். அது வரைக்கும் நமக்கு ஓகே, பிரச்சனை இல்லை சார். இன்னொரு டைம் எல்லாம் சொல்றாங்க சார், இல்ல தமிழர் பண்டிகை தானே இது, தமிழர் எல்லாரும் தான் கொண்டாடணும், இது என்னது மத சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல போட்டு இருந்தீங்களா, முதல் தரமான அந்த விளைச்சல்களை கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு, அதை தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே ரைட் ரைட் சரி. ஆக்சுவலா நான் இதுக்கு பதிலா சொன்னேன் முதல்ல கிளாஸோட ஸ்டார்டிங்ல. நீங்க இருந்தீங்களா? இருந்தாங்க சார். நீங்க தேவனோட மகிமைக்காக வேணா இது வேணா செய்யலாம். அவரு நாம நான் அடுத்த கிளாஸ்ல திங்கட்கிழமை முதல்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசிடுறேன், சரிங்களா? வரக்கூடிய திங்கட்கிழமை நீங்க மறுபடியும் கேட்டதுனால ஒரு 5 நிமிடம் இன்னும் கொஞ்சம் தெளிவா, இன்னைக்கு நான் பேசுறதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் பேசிடுறேன், சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா சரி. ஓகே, நம்முடைய டைம் வந்து விட்டது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வெட்கப்படாமல் நீங்க குரூப்ல நீங்க போட்டு விடலாம், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும். சில நேரங்கள்ல நீங்க கேட்ட கேள்வியே மற்றவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா
மற்றவர்களுக்கு அது உபயோகப்படும். சரிங்களா? இப்போ ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். பிரதர் ஜான்சன், நீங்க ஜெபித்து நீங்க முடிங்க. ஜான்சன். ஸ்தோத்திரம் நேரத்தை கொடுத்த நல்ல தயவுக்காக துதிக்கிறோம். கொண்டாடைய மட்டுமாக அநேக காரியங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணி திருப்பு கொடுத்தீங்க. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள திருப்பு கொடுத்தீங்கப்பா. செலுத்துக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரை நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்க. அநேகர் ஆண்டவரை இன்டர்நெட் கனெக்ஷன்லயுமே கூட ஆண்டவரை ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தாலும் எல்லாரும் ஆண்டவர் ரீஜாயின் பண்ணிட்டு வர நீங்க திருப்பு கொடுத்தீங்க. நன்றி செலுத்துக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரை ஐயோ கற்றுக்கொள்ள திருவு கொடுங்க. ஆண்டவரை இந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் மதியில இந்த சுவிசேஷன் அந்த டாபிக்ல ஆண்டவரை அநேக காரியங்களை குறிச்சு ஆண்டவர் கற்றுக்கொண்டு ஆண்டவர் அதை நாங்கள் எங்களோட ஊழியர் ஸ்பாட்ல நாங்கள் அதை அபியாசப்படுத்தி எங்களுக்கு திருவிட்டாங்க. நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஈசு மூலம் அந்த சுஜெபிக்கிற